வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது த கிறிஸ்டல் குக்கு அப்படின்ற ஸ்பானிஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. மொத்தம் 6 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 40 to 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு மவுண்டைன் டவுன்ல நடக்கக்கூடிய கிரைம் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. அதுவும் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இல்ல, பல்வேறு காலகட்டங்கள்ல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு காலகட்டத்திலுமே பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் அந்த டவுன்ல மர்மமான முறையில மிஸ் ஆயிருப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத ட்ராக் பண்ணவே முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ இந்த டவுனுக்கு தான் நம்ம ஹீரோயின் வராங்க. எதுக்காக வராங்க அப்படின்னா, அவங்களோட ஹார்ட் டோனரோட ஃபேமிலியை மீட் பண்றதுக்காக வராங்க. அந்த டவுன்ல அவங்க வந்த அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை மர்மமான முறையில காணாம போகுது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் டோனர் இருக்கார்ல, அவரோட இறப்புக்கு பின்னாடி சில மர்மங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் டோனரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. சோ இந்த மர்மங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் அந்த ஊர்ல மிஸ் ஆகுறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுங்கிறதை இவங்க ட்ராக் பண்றதுக்கும் அந்த ஊர்லயே கொஞ்ச நாள் தங்குறாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, டுவர்ட்ஸ் தி எண்ட் இதெல்லாம் ரிசால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத அந்த சீரிஸோட கதை. எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயமே அந்த மல்டிபிள் டைம் லைன்ஸ்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த சம்பவங்களுக்கான ஒரு கனெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை ஓரளவுக்கு நீட்டா டுவர்ட்ஸ் தென் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சொல்ல போனா நம்ம ஹார்ட் டோனரோட ஃபேமிலி ஒண்ணுத்த காட்டுவாங்க. அந்த ஃபேமிலிக்குள்ளேயே ஏகப்பட்ட மிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஹார்ட் டோனரோட அப்பா மர்மமான முறையில காணாம போயிருப்பாரு. அவங்களோட அத்தை அதே மாதிரி மர்மமான முறையில காணாம போயிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹார்ட் டோனரும் அவரோட இறப்புக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்கும். இது மாதிரி நிறைய மிஸ்ட்ரிஸ் அப்படின்றது இவங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஊருக்குள்ளேயுமே ஏகப்பட்ட மிஸ்ட்ரிஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல அந்த ஆன்டகனிஸ்ட் கேரக்டர் ஆக்சுவலா யாரு அப்படின்றதுல பெரிய ட்விஸ்ட் எல்லாம் இல்ல, பட் அந்த கேரக்டரை டிசைன் பண்ண விதம் அப்படின்றது பயங்கர ராவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்ம வேட்டையாடு விளையாடு படத்துல வரக்கூடிய வில்லன்கள் இருப்பாங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல்ல டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்கள பத்திய ஒரு எபிசோட், அதாவது 5th எபிசோட்ல அவங்கள பத்தி தான் டீடைல்டா சொல்லியிருப்பாங்க. அந்த எபிசோட் அப்படின்றது பயங்கர சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த மவுண்டைன் டவுனை காட்டின விதம், நிறைய மர்மங்கள் நிறைஞ்ச மாதிரியான ஒரு டவுன் அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே விஷுவலா கன்வே பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ஒரு டீசென்டான சீரிஸ் தான். பட் எனக்கு என்னன்னா, இந்த மல்டிபிள் டைம் லைன்ஸ்ல பிரசன்ட் பண்ண நினைச்சது அப்படின்றது ஓகே, பட் ரொம்ப டூ மச்சா போய் ஒரு கட்டத்துல பயங்கர கிளம்சியா அதை பிரசன்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு 3 எபிசோட்ஸ்லாம் பயங்கர கன்ஃபியூஷன்ல பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சீரிஸோட ஸ்கிரீன் பிளேலயுமே இன்னுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச மாதிரி நிறைய விஷயங்களை புதிரா கொண்டு போய் கடைசியில ரிவீல் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு மாதிரி முன்னாடியே ரிவீல் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே இருந்துச்சு. அதனாலேயே ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்றது பெருசா எங்கேயுமே பில்ட் ஆகவே இல்லை. பட் ஓவரால் நல்ல ஒரு கதை. பட் பிரசன்டேஷன் அப்படின்றது இன்னுமே கிரிப்பிங்கா இருந்திருக்கலாம். பட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ், எல்லா விதமான அடல்ட் எலிமெண்ட்டுமே இருக்கு. ஸோ மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.